அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. நாம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குறளின் வழியாக உங்களை பார்த்து பேசிட்டு இருக்கேன். தொடர்ந்து திருக்குறளை பத்தி பேசிட்டு இருக்கோம். அப்படி நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய திருக்குறள் ஆக அற்புதங்க. எப்படிங்க இவரால் மட்டும் இப்படி சொல்ல முடியுது? அப்படி என்னங்க சொல்றாரு? வாங்க பார்க்கலாம். சொல்றாரு பாருங்க, பெற்றார் பெரின் பெறுவர், பெண்டிர் பெருஞ்சிறப்பும் புத்தேளிர் வாழும் உலகு அப்படின்னு சொல்றாரு. என்னையா பெண்களுக்கு சொல்றாரு பாருங்க, எந்த மனைவிமார்கள் பெண்கள் தன் கணவனுடைய சொல்லை கேட்டு குடும்பத்தின் வருமானத்திற்கு ஏத்த மாதிரி அற வழியில் செலவு செய்து பொருளை சேமித்து வைத்து அற வழியில் தானம் தர்மம் செய்கிறார்களோ, அப்படிப்பட்ட நல்ல வழியில் செலவு செய்யக்கூடிய அற வழியில் செலவு செய்யக்கூடிய அந்த பெண்களுக்கு இந்த உலகம் மட்டும் அவர்களுக்கு இன்பம் கிடைப்பது இல்லை. அவர்களுக்கு மேல் உலகத்தில் தேவர்கள் வாழக்கூடிய அந்த உலகத்திலும் அவர்களுக்கு நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படின்றத அழகா சொல்லியிருக்காருங்க. சொல்றாரு பாருங்க, திருக்குறளை சீர்பிரித்து வாசிக்கிறேன், பொறுமையா நிறுத்தி நிதானமா கவனிங்க. பெற்றார் பெரின் பெறுவர், பெண்டிர் பெரும் சிறப்பு, புத்தேளிர் வாழும் உலகு அப்படின்னு சொல்றாரு. மீண்டும் ஒரு அழகிய சந்திப்புல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் முனைவர் பா. மொய்தீன் பாஷா. நன்றி.